ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கதறப்போகும் வங்கதேசம், ட்ரம்ப்பால் முகமது யூசுஃபுக்கு பெரிய சிக்கல், இந்தியாவுக்கு ஹாப்பி நியூஸ். நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்து வரும் வங்கதேசம் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூசுஃபுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பால் பெரிய சிக்கல் ஏற்படலாம் என்ற பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கதேசம் நம் நாட்டு இராணுவம்தான் பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் பெற்று கொடுத்து உருவாக்கிய அண்டை நாடு. இதனால் வங்கதேசத்துக்கும் நம் நாட்டுக்கும் இடையே நல்ல உறவு என்பது நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி சூழல் இல்லை. நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. வங்கதேச பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்த பிறகு அங்கு இடைக்கால அரசு அமைந்தது. இந்த இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். இவர் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டார். வங்கதேசத்தை சேர்ந்த முகமது யூனுஸ் அமெரிக்காவில் வசித்து வந்தார். வங்கதேசத்தில் போராட்டம் நடத்தியவர்கள்தான் முகமது யூனுஸை மீண்டும் அழைத்து இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க ஒப்புக்கொண்டனர். இந்த தலைமை ஆலோசகர் பொறுப்பை ஏற்றதிலிருந்தே நம் நாட்டுடன் முகமது யூசுப் தொடர்ந்து மோதி வருகிறார். தற்போது இரு நாடுகளிடையிலான உறவு என்பது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமாகி உள்ளது. பாகிஸ்தான் சீனாவுடன் உறவை வலுப்படுத்துவதோடு நம் நாட்டு எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த முகமது யூசுப். இந்நிலையில்தான் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப்பால் முகமது யூசுஃபுக்கு பெரிய சிக்கல் ஏற்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருப்பவர் முகமது யூனுஸ். இவர் பன்முகம் கொண்டவர், பொருளாதார நிபுணர், தொழிலதிபர், அரசியல்வாதி மற்றும் சமூக ஆர்வலராக அறியப்படுகிறார். இவருக்கு கடந்த 2006ஆம் ஆண்டில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்கதேசத்தில் வறுமை தலைவிரித்தாடிய போது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அப்பொழுது கிராமின் பேங்க் என அழைக்கப்படும் கிராம வங்கி மூலம் மைக்ரோ கிரெடிட் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலம் பலரையும் தொழில் முனைவோராக மாற்றினார். அதன் அடிப்படையில் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் ஏழைகளின் வங்கியாளர் என பாராட்டப்பட்டார். கிராம வங்கி மூலம் நம் நாட்டு மதிப்பில் ரூபாய் 8000 அளவிலான கடன்களை 9 கோடி ஏழைகளுக்கு வழங்கியிருந்தார். அதேபோல் கிராமின் டெலிகாம் நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கானவர்களின் செல்போன்களை வாங்க வழிவகுத்தார். அதோடு ரூபாய் 18 கோடி கையாடல் செய்ததாகவும் புகார் செய்யப்பட்டது. இது போன்ற செயல்கள் மற்றும் ஷேக் ஹசீனாவின் தீவிர எதிர்ப்பாளர் என்பதால் தான் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக மாணவர்கள் அவரை தேர்வு செய்தனர். இந்நிலையில்தான் முகமது யூசுஃபுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மூலம் பெரிய சிக்கல் வரலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் முகமது யூசுப் தான். அதாவது முகமது யூசுப் அடிப்படையில் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். அது மட்டுமின்றி ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹிலாரி கிளின்டனுடன் நல்ல நட்பில் இருப்பவர் முகமது யூனுஸ். அதேபோல் ஹிலாரி கிளின்டனின் கணவரான அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டனுடன் நெருக்கமாக இருப்பவர். கடந்த 2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டன் தான் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து களமிறங்கினார். இதில் ஹிலாரி கிளின்டனுடன் தோற்ற நிலையில் ட்ரம்ப் அதிபரானார். தேர்தல் சமயத்தில் ஹிலாரி கிளின்டனுடன் முகமது யூனுஸ் நன்கொடை வழங்கினார். சுமார் 3 லட்சம் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கினார். இந்த நன்கொடை ஹிலாரி கிளின்டனுக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டது. இது டொனால்ட் ட்ரம்புக்கு முகமது யூசுப் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் நன்கொடை தொடர்பான விவரங்கள் ஹிலாரி கிளின்டனின் அறக்கட்டளைகளுக்கான இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டது. அதேபோல் அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமா 2வது முறையாக பதவி வகித்த 2009 முதல் 13 வரை காலத்தில் ஹிலாரி கிளின்டன் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டார். அப்பொழுது முகமது யூசுஃபுக்கு மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் கடனாக வழங்கப்பட்டது. அதேபோல் முகமது யூனுஸின் மகள் பெயர் மோனிகா யூனுஸ். இவர் அமெரிக்காவில் வசித்து வருவதால் முகமது யூனுஸ் அடிக்கடி அங்கு சென்று வந்தார். மகள் மோனிகா யூனுஸும்
ஹிலாரி கிளின்டனும் நெருக்கமாக உள்ளனர். இது போன்ற காரணங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கதேசத்தில் நடக்கப்படுற காரியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்ன்ற மாதிரி கூறப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.